எங்கடா உங்க பண்ண? பண்ணையா? என்னப்பா பேச்செல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? பேசுறதுக்கு நேரம் இல்ல, முதல்ல வர சொல்லு. முத்து, என்ன விஷயம்? இங்கேயே பேசலாமா இல்ல? நான் பேச வந்தது நீங்க செய்யற கடத்தல் தொழிலை பத்தி. முத்து, அரசாங்க சொத்துக்களை காட்டுல இருந்து கொள்ளையடிக்கிறது உங்க தொழில். காட்டுப்பக்கம் யாருமே வராம இருக்க பேய் வேஷம் போட ஒரு பொண்ணு, அவ உங்க கைதி, அவங்க தகப்பனுக்கு ஜெயில். இதையெல்லாம் தெரிஞ்சுக்காம உங்களை நம்ப ஒரு கிராமம். இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? சத்தியம் நெருப்பு மாதிரி, அதை எதை போட்டு மூடினாலும் புகையா மாறி உண்மையை வெளிப்படுத்தாம விடாது பண்ணையார். இதை இப்பவே ஊரறிய சொல்லி இருப்பேன். வேலை கொடுத்து ஆதரிச்ச நன்றி கடனுக்காக எச்சரிக்கை பண்ண வந்திருக்கு. என்ன எச்சரிக்கை? இன்னையோட உங்க கடத்தல் தொழிலுக்கு மூட்டை கட்டணும். பேய அலைய விட்டுருக்கீங்களே, அந்த பொண்ணோட தகப்பனுக்கு உடனே விடுதலை கொடுக்கணும். தவறினா போலீஸ் வரும். இதெல்லாம் உன்னை உயிரோட விட்டா தானே இப்படி செய்வீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். 30 நிமிஷத்துல நான் திரும்பி வரலனா பண்ணையாரால என் உயிருக்கு ஆபத்துன்னு அர்த்தம். 31வது நிமிஷம் போலீஸ் கிட்ட போய் சொல்லுன்னு லதா கிட்ட சொல்லிருக்கு. நான் இப்ப வந்து 10 நிமிஷம் ஆச்சு. உனக்கு தேவையான பணத்தை கொடுக்கறேன். பண்ணையார் 11 நிமிஷம் ஆச்சு. சரி சரி, லதா அப்பாவை நீ சொல்ற இடத்துல நாளை காலையில நானே கொண்டு வந்து ஒப்படைக்கிறேன். சம்மதிக்கிறேன். இதுல ஏதாவது சூதோ சூழ்ச்சியோ இருந்தா உங்களுக்கு தான் ஆபத்து. நாளை காலையில பொய்மான் கரண்டு கிட்ட காத்துக்கிட்டு இருப்பேன். சொன்னபடி செய்யுங்க. ஆலோசனை, பூச்செடி நினைச்சு முள்ளு செடி வளர்த்துட்டா. கவலைப்படாதீங்க, வேரோட வெட்டிடலாம். அத விடியறதுக்குள்ள செஞ்சாகணும். அண்ணா, அவரை எங்கேயாவது பாத்தியா? என்ன விஷயம்? காலையில இருந்து அவர் காணும். காலையில இருந்து காணுமா? எங்க போயிருப்பான்? கட்சிய காணோம். இப்பதான் ஞாபகம் வருது, இன்னைக்கு நான் விடுதலை ஆகிறேன். அப்படின்னா என்ன தேடி உன் புருஷன் ஜெயிலுக்கு தான் போயிருப்பான். ஆமாப்பா, காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு நன்னடத்த கைதிகள் எல்லாரையும் முன்னாடியே விடுதலை பண்ணிட்டாங்க. அவன் எங்க போயிருப்பான் சொல்ல முடியுமா? விடுதலையானவங்களுக்கு விரும்புற இடத்துக்கு டிக்கெட் எடுத்து கொடுக்கறது வழக்கம். குமாரபுரம் போனதா ஞாபகம். குமாரபுரம்? நீ எந்த தேதியில விடுதலையான, எந்த ஊருக்கு புறப்பட்டு போனேங்கிற விவரம் அங்க அவருக்கு தெரிஞ்சு போச்சுன்னா நிச்சயம் அவர் சந்தேகம் உன் மேலதான் திரும்பும். அதனால அவர் வரத்துக்குள்ள இந்த ஊரை விட்டு போயிடு. போறேன் சண்முகம். ஒரு 3 மாசத்துக்காவது உன்னோட இருக்கிற சந்தர்ப்பம் கிடைச்சதே, அந்த சந்தோஷத்தோட போறேன். ஆனா ஒண்ணுமா, அவங்கிட்ட பழி வாங்குற வெறி மட்டும் இல்லைன்னா உனக்கு அவனை விட சிறந்த கணவன் அமையவே முடியாது. அவர் இத்தனை நாள்ல கொஞ்சமாவது இழக்கி இருந்தாருன்னா நீதான் என் அண்ணன். அவங்க அப்பாவை நீ எதுக்காக கொலை பண்ணேங்கிற விஷயத்த எடுத்து சொல்லிருப்ப. கடைசி வரைக்கும் அதுக்கு இடமே இல்லாம போச்சு. உன் விதிப்படி நடக்கட்டும்னு சொல்றத தவிர நான் சொல்ல வேற என்ன இருக்கு? வரமா? நில்லுண்ணா. எங்க போற? எங்கன்னு இன்னும் தீர்மானிக்கல. நான் எங்க போனாலும் நாளைக்கு தான் போவேன். ஏன்? என்ன நம்பி 2 உயிர்கள் இருக்கு. அவங்களை காப்பாற்ற வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. ஆனா நிச்சயமா நான் போற வரைக்கும் உன் புருஷன் கண்ணுல படவே மாட்டோமா? தைரியமா இருமா. என்னமா எடுத்து துப்பாக்கி உள்ள வச்சுட்டீங்க? அந்த முள்ளு செடியை நாம வெட்டி எறிய வேண்டிய அவசியம் இல்லை. என்ன சொல்றீங்க? அதை வெட்டுறதுக்கு தான் கத்தியும் கையுமா அலைறான் காளி. அவனே அந்த காரியத்தை முடிச்சிருவான். எங்க காளி போயிட்டு வர? ஜெயிலுக்கு. ஓ, உங்க அப்பனை கொண்டவனை தேடி போனியா? ஆமா. அவன் அங்க இருந்திருக்க மாட்டானே. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? எதிரிய வீட்டுல வச்சுக்கிட்டு நீ எங்கேயோ போய் தேடிக்கிட்டு இருந்தா எப்படி கிடைப்பான்? நீங்க யார சொல்றீங்க? முத்துங்கிற பேர்ல உன் நண்பனா, உன் பொஞ்சாதிக்கு அண்ணனா, உன் வீட்டுல இருக்கானே அவன்தான் உன் விரோதி. அது மட்டும் இல்ல, அவனுடைய சொந்த தங்கச்சி தான் செம்பகம். இருக்கவும் முடியாது. அவன் அப்படிப்பட்டவன். போய் உன் பொண்டாட்டிய கேள். அது உண்மைன்னா காட்டுல தலைமறைவா இருக்கிறவனை தீர்த்து கட்டி. என்ன சொன்னீங்க? எனக்கும் உங்க நண்பருக்கும் கள்ள தொடர்பு இருக்குன்னு சொன்னேன். அவரை என் அண்ணன்னு சொன்ன அதே வாயால இப்படி ஒரு அபாண்டத்தை சுமத்துறீங்களே கடவுளே! நான் ஜெயிலுக்கு போயிட்டா நீ அவனோட வாழ்க்கை நடத்துறதா முடிவு பண்ணிருக்க இல்ல? ஐயோ, இன்னொரு தடவை அந்த வார்த்தையை சொல்லாதீங்க. அவர் என் அண்ணன், கூட பிறந்த அண்ணன். அப்ப எதுக்காக இதை இத்தனை நாள் நீ மறைச்சு வச்சிருந்த? என்ன நெஞ்செழுத்துறதுன்னு தான் நீ இதை என்கிட்ட இருந்து மறைச்சிருப்ப.
மறைச்சங்க. நீங்க 2 பேரும் சந்திக்கவே கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா நண்பர்களா வந்து நின்னுட்டீங்க. ஆடும் புலியும் எத்தனை நாளைக்கு தான் நட்போட பழக முடியும்? அதனாலதான் இப்படி ஒரு நாடகம் ஆட வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. இத கண்டுபிடிக்கதான் நானும் இப்படி ஒரு பழிய உன் மேல சுமத்தினேன். அவன நான் உங்களை போக விட மாட்டேன். என் லட்சத்துக்கு நீ தடையா இருந்த உன்னை வெட்டி எரியவும் தயங்க மாட்டேன். ஏய்! என்ன சொல்றீங்க? நீதான் சின்ன துறன்னு காளிக்கு தெரிஞ்சு போச்சு. உன் மேல உள்ள ஆத்திரத்துல உன் தங்கச்சிய என் தங்கச்சிய சொல்லு. என் தங்கச்சிக்கு என்னாச்சு? அவளை துடிக்க துடிக்க ஈவிரக்கம் இல்லாம கொண்டுட்டான். இருக்காது, நிச்சயமா இருக்கவே முடியாது. அவனுக்கு நான் தான் எதிரி. என்னத்தான் பழி இருக்காளேவா? செண்பகத்தானே கொல்ல மாட்டான். கொலவெறி வந்துட்டா எந்த உறவும் கண்ணுக்கு தெரியாது. உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு தேடி காட்டுக்கு போயிரு. கொலை பண்றது அவனுக்கு புதுசு, எனக்கு அது சின்ன வயசு விளையாட்டு. அவங்க அப்பனை கொன்னதோட பழிதிருந்ததுன்னு நினைச்சேன். இப்ப என் தங்கைய கொண்டிருந்தானா அத பழையபடி தூண்டி விடுறதா அர்த்தம். இப்பவே நான் வீட்டுக்கு போறேன். நீங்க சொன்னது உண்மைனா அவனை கண்ட துண்டமா வெட்டி எரிஞ்சாத்தான் அந்த பகதீரும். வரேன். என்னடா ஆலோ? காதலையே அவ அப்பனையும் கூட்டிட்டு போக வந்தவன் இப்ப கொலவெறியோட போறான். அவசரம் பழி தீர்த்துக்க ஒருத்தன் தேடி அலைவான். 2 பேரும் சந்திக்கும் போது ஒருத்தன் கையால இன்னொருத்தனுக்கு சாவு. இதுல எவன் தப்பிச்சாலும் அவனை போலீஸ் தூக்கல போட தயாரா இருக்கு. அதுக்கப்புறம் லதா பழையபடி உங்ககிட்ட சரணாகதி தான். நம்ம தொழில எந்தவித தடங்களும் இல்லாம தொடங்கிடலாம். உங்க திட்டமே திட்டம் தான். செண்பகம், செண்பகம். களி, என்ன கொல்ல வக்கில்லாம என் தங்கச்சிய கொண்டுட்டா பாவி. ஒன்னு